எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே 666 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் ஏற்றி சென்ற வேன் கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மேகநாதன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் மேகநாதன், என்ன நடந்தது? இந்த விபத்திற்கான காரணம் என்ன? முதற்கட்ட தகவலை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஈரோடு மாவட்டம் பவானி அடுத்த சித்தோடு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சமத்துவபுரம் மேடு பகுதியில் சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் கோவையிலிருந்து சேலம் நோக்கி செக்யூர் லாஜிஸ்டிக் என்ற பெயரில் தங்க நகைகளை ஏற்றி செல்லும் தனியார் சொந்தமான சரக்கு வாகனம் நேற்று நள்ளிரவில் வந்து கொண்டிருந்த போது பலத்த கனமழை மற்றும் காற்றின் காரணமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேனானது சாலையில் குறுக்கே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பார்த்தோமானால் அந்த வாகனத்தில் ரூபாய் 666 கோடி ரூபாய் மதிப்பிலான 810 கிலோ தங்க நகை கோவையிலிருந்து சேலம் நோக்கி எடுத்து செல்லப்பட்டதாக போலீசார் தரப்பில் முதற்கட்ட விசாரணையில் கூறப்படுகிறது. தற்போது தகவலிருந்து சம்பவ இடத்திற்கு வந்த சித்தோடு போலீசார் அந்த வாகனத்தை மீட்டு விபத்திற்கு உள்ளான வாகனத்தை மீட்டு அப்புறப்படுத்தி காவல் நிலையத்திற்கு பாதுகாப்புடன் எடுத்து சென்றனர். இதையடுத்து வணிக வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு காவல் நிலையத்திற்கு வந்த வணிக வரித்துறை அதிகாரிகள் உரிய ஆவணங்களுடன் இருக்கிறதா என்பது குறித்து சோதனை நடத்திய பிறகாக துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புடன் அந்த நகைகளை மாற்று வாகனம் வரவழைத்து அதே செக்யூர் லாஜிஸ்டிக் என்ற பெயரில் உள்ள மாற்று வாகனம் வரவழைக்கப்பட்டு அந்த வாகனத்தில் நகைகள் அனைத்தும் பாதுகாப்பாக ஏற்றி சீலிடப்பட்ட பின்னர் சேலம் நோக்கி அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த விபத்தில் பார்த்தோமானால் அந்த வாகனத்தின் ஓட்டுநர் மற்றும் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பாதுகாவலர் உட்பட இருவரும் படுகாயமடைந்த நிலையில் இருவரையும் மீட்ட போலீசார் ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் அவர்கள் அங்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலை விடியற்காலை சுமார் 3 மணி அளவில் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி மேகநாதன். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954.